வெல்கம் டு இந்து சமையல். இன்றைக்கி பருப்பரிசி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் பருப்பு, இது ரெண்டையும் எடுத்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம், நல்லா கழிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 1½ ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, இது நல்லா அந்த கல்லில் வச்சு இடிச்சுக்கிட்டு, ஒரு 7-8 பல் பூண்டு நல்லா அதையும் இதே மாதிரி இடித்து கொரகொரப்பாக இடித்து எடுத்து அதை தனியாக நாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அது கூட நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். நெய் விட்டுக்கிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு 5-6 வரமிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், இடித்து வச்ச அந்த ஜீரக மிளகு, இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு, தக்காளி ஒரு 4 தக்காளி அதையும் போட்டு வணக்கிட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டு, மல்லித்தழை அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை எடுத்து போட்டுட்டு தண்ணி அதுக்கு தேவையான 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அளந்து வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. 2 விசில் விட்டால் சாப்பாடு பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு. இதுக்கு நம்ம ஊறுகாய், அதாவது பூண்டு ஊறுகாய், வடகம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மழை காலங்களில் இரவு நேரத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.